ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணி காட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. இதுக்கு மேல யாரும் கேட்க மாட்டாங்க, இப்பயே பண்ணிருன்றாங்களா? அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு, சிக்னேச்சர் மூவி. இப்போ எங்க போனாலும் அதுதான். இப்படி பண்றதுக்கு பதில் இப்படி பண்ணாலும் 10 காசு தேரும். நீங்க திமுக வரலாறு சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். என்ன யோசிக்கிற கொஞ்சம் சொல்லு பாப்போம். முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம். சரி சொல்லுமா. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க? சரி பாலா, எனக்கு ஒரு 50,000 கொடுத்தா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வருவேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆணியே புடுங்க வேணாம். அப்படி ஒண்ணும் கல்யாணத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நானா தான் அதான் சொல்லுவேன். ஆனா திமுக வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா பத்திரிகை வைக்கிறதோட எவ்வளவு காசு கொடுக்கணுன்றத முன்னாடியே கலைஞர் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த காசு கொடுத்தாதான் அந்த கல்யாணத்துக்கு போவாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம் வந்து ரேப் பண்றீங்க. இதெல்லாம் தாண்டி எங்க அப்பனை குடிகாரனா இல்லாம அவனை நல்லவனா வச்சு நாங்களும் வச்சு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலைக்கு போய் ஐடி கம்பெனில போய் நம்ம வேலை பார்த்தா, நான் ஐடி கம்பெனில சாப்பிட்றதுக்கு, நான் இட்லி சாப்பிட்றதுக்கு கலைஞர் தான் காரணம்னா? ஆமா, அதான உண்மை. என்ன உண்மை இல்லம்பீங்களா நீங்க? எப்பா, நான் கலைஞர் பிள்ளைய பத்தி பேசல, அது ஊரெல்லாம் விதைச்சு விட்டுருக்கீங்க. ஏங்க நீங்களும் நானும் இப்ப இங்க இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காரணமே திமுக. அதை ஒத்துக்கிறீங்களா? முதல்ல எங்க அப்பன்னு தெரிஞ்சா செருப்புகள் அடிப்பாரு, தெரியுமா உங்களுக்கு? புரியல. நீங்க என்ன வரலாறு தெரியாம எப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க தெரியும், வரலாறு தெரியும் எனக்கு. அப்ப தெரிஞ்சு இருக்கீங்க. ஆமா, அவர் எழுதின புத்தகத்தை படிச்சுதான் இன்னைக்கு வந்து அதை பத்தி தான் இன்னைக்கு டிபேட்ல அவங்க பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன புக்கு? வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிப விருந்து. ஏன் கலைஞர் எழுதுனதுங்க? அது இல்லாம அப்ப பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க ஒரு தலைவன் எழுதின புத்தகங்க, அது முழுக்க ஏ கண்டென்ட் புத்தகம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அதை படிச்சுதான் நீங்க மாணவ பிள்ளைகள் ஐடி கம்பெனி வரைக்கும் போயிருக்காங்க, அப்படித்தானே? அப்படி கிடையாது. திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதினாராம். நீ உரை போட்ட கதை நான் கேட்டேனா? ஏங்க அப்படி கிடையாதுங்க. அந்த புக்கு அது வந்து யார் யாருக்கு தேவையோ அவங்கவுங்க அந்த புக்கை படிப்பாங்க. அதை தாண்டி எதுவுமே பண்ணலையா? இலக்கியத்துல சங்க வரலாறுல இடம் பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கலைஞர் இல்லையா? இருக்காரு. 330 எப்படி இல்ல, வரலாற்றுல இடம் பிடிக்கிற அளவுக்கு 330 கேட்டேன். ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்க? போன இடம் வந்த இடம்ன்றதெல்லாம் நம்ம கணக்கு எடுக்க முடியாது சார். நான் செந்தில்வேலுக்கு நேரடியாக கேட்கக்கூடிய கேள்வி, நாங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க, ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் படிச்சு வேலை பார்க்கறது கலைஞர் தான் காரணம்னா, ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்காம சுத்துறானே, அதுக்கு கலைஞர். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.